உண்மையிலே அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, அதன் அடிப்படை கூறுகளை சிதைய விடாமல் பாதுகாப்பதற்கு உற்ற துணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சு வந்திருக்காரு. ஏற்கனவே என்னுடைய ஐயத்தை நான் பதிவு செய்திருந்தேன். அவர் தன்னியல்பாக கட்சியின் ஒருங்கிணைப்புக்கு போராடுகிறார் என்றால் அதை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரை பாஜக இயக்குகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஐயப்பட்டதை போல அவருக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்பதை டெல்லியில் அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததன் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதிமுகவை கூட்டணியில் இணைத்துக் கொண்டே கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பலருக்கும் என் மீது ஆத்திரம் வந்தது, எரிச்சல் வந்தது. அதிமுகவை தனியே போகவும் விடாமல், கூட்டணியில் இணைத்தாலும் தனித்து செயல்பட விடாமல், அதனை சிதைக்கிற முயற்சியில், கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை இப்போது அதிமுக தொண்டர்கள் உணர தொடங்கியிருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன துணிச்சலில் சந்தித்தார்கள் என்பது ஒரு கேள்வியாக எழுகிறது. அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அழைத்து பேசுகிறார்கள், அரசியல் பேசுகிறார்கள் என்றால் அதிமுகவை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அதிமுகவுடைய தலைவரை பற்றி என்ன மதிப்பீடு செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதிமுகவை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிமுக தோழர்கள், தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் அதிமுக பாஜகவோடு தான் கூட்டணி என்ற முடிவெடுத்தால் அதன் பிறகு அதிமுக தொண்டர்களே பதில் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு அனுமதி மறுத்திருந்தால் அது ஏற்புடையதல்ல. ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு, செயல் சுதந்திரம் உண்டு. அந்த வகையிலே அவருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் எந்த காரணங்களை முன்னிட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அல்லது காலம் தாழ்த்தப்படுகிறது என்பதை நான் இன்னும் அறியவில்லை. அதை அறிந்த பிறகு உரிய பதிலை. சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில மாதங்கள் தான் இருக்குது. தரப்பிலிருந்து நீங்க சுற்றுப்பயணம் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் கவனம் செலுத்துகிறோம். ஏறத்தாழ 22,000 பேர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் இப்போது டிஜிட்டைஸ் செய்திருக்கிறோம், கணினிமயப்படுத்தியிருக்கிறோம். விரைவில் 234 தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படும். அதற்கான குழு அறிவிக்கப்படும். அந்த குழு கலந்தாய்வு செய்து அந்த நிர்வாகிகளை அறிவிப்பார்கள். அதன் பின்னர் தான் எனது சுற்றுப்பயணம் குறித்து நான் திட்டமிட முடியும். எங்கள் கட்டமைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது, அதன் பின்னர் சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவது என்று எண்ணியிருக்கிறோம்.